லக்ஷ்மி பிரியாவோட போஸ்ட் எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியோட போஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்து க்யூட் பிக்ஸ் வந்து எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. லக்ஷ்மி பிரியா வெளியிட்ட அந்த க்யூட் பிக் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து சூப்பராக வந்து நிறைய பிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பவ் வச்சு தலையில் அவ்வளோ அழகாக ஹேரை வந்து வந்து நல்லா வந்து லூஸ் ஹேராக விட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். க்யூட்டான பிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வெளியிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி பிக்ஸ் வெளியிடும்போது நம்ம சுவாமியை பற்றி சொல்லியே தீரணும். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன வந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், இந்த வேக வச்ச ஃபுட்டு தான் நிறைய நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஃபுட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டும் போட்டிருக்காரு, என்ன சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. கர்டு, அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச பயிர்கள், அதுக்கப்புறம் நிறைய வந்து வேக வச்ச பயிரும், அதுக்கப்புறம் கர்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பொரியல், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய சாப்பிட்றா. பார்த்தீங்கன்னா அதில் ரைஸே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டு தான் இவர் வந்து நல்லா ஃபிட்டாக வந்து உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னு தோணுது. அந்த மாதிரி வந்து உணவுகள் எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துக்கிறாரு. நம்மளும் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தான் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுதான் வீட்டில் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். மேபி இந்த மாதிரி உணவுகளை நம்மளும் கடைப்பிடிச்சா இன்னமும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம், இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் அதே டைமில் யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. லக்ஷ்மி பிரியா வந்து போயிட்டு வந்த அந்த வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருந்தோம், ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தோம். அதுவும் ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தது. அதே மாதிரி நம்ம க்யூட் சுவாமியும் வந்து நிறைய போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க 2 பேரோட ஒன்றா சேர்ந்து அந்த அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் வருமானு தெரியல. ஆக்சுவலாக வந்து சுவாமிநாதன் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம லக்ஷ்மி பிரியாது வருதான்னு நம்மளுக்கு தெரியல. என்ன அதுக்கு அடுத்தப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க.